இன்றைய உங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமான இந்த சந்திப்புக்கு அனுமதி கொடுத்த நாடார் உறவின்முறை சங்க நிர்வாகிகளுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளி நிர்வாகம் சார்பில் பள்ளி செயலாளர் திரு எம் ஜோதி மாஸ்டர் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களையும் வரவேற்று வணங்கி மகிழ்கிறோம். தேசிய நல்லாசிரியை திருமதி CS குமுதம் அவர்கள் உள்ளிட்ட எங்கள் நாடார் நடுநிலைப்பள்ளி குடும்பத்தினுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அனைவரும் வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் இப்பொழுது பணிபுரிந்து வரும் இளைய ஆசிரியர் சகோதர சகோதரிகளையும் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நாடார் நடுநிலைப்பள்ளி என்ற இந்த நிறுவனத்தில் கல்வி கற்பிக்கும் பேறு பெற்றவர்கள் நாங்கள். இந்த கல்வி நிறுவனத்தில் கல்வி கற்கும் பெரும் பேறு பெற்றவர்கள் நீங்கள். ஏனென்றால் நாடார் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு என்று ஒரு இலக்கணம் இருக்கும். ஏற்கனவே ஆசிரியர்கள் பலர் சொன்னது போல தங்கள் சொந்த குழந்தையை போல பாதித்து அந்த குழந்தைகளை முன்னேற்று கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது தவிர எந்தெந்த மாணவர்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது என்று கண்டறிந்து அந்த சாதாரண மாணவர்கள் கூட சாதனை படைக்கும் மாணவர்களாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள். இப்பொழுதெல்லாம் தேசிய அளவில் ஒரு திறனாய்வு தேர்வு நடைபெறுகிறது. இந்த திறனாய்வு தேர்வுக்கு முதலாம் வகுப்பிலிருந்து மாணவர்கள் புரிந்து படித்து வந்தால்தான் அந்த மாணவர்கள் ஒரு தேசிய அளவிலான ஒரு திறனாய்வு தேர்வை எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேர்வில் நாம் சென்ற ஆண்டு 15 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று தூத்துக்குடி மாவட்டத்திலேயே 3ஆம் இடமும், இந்த ஆண்டு 14 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று தூத்துக்குடி மாவட்டத்திலேயே 4வது இடமும், இதுவரை 151 மாணவ செல்வங்கள் வெற்றி பெற்று கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் எங்களுக்கு முன்னால் வேலை பார்த்த அந்த மூத்த ஆசிரியர்களுடைய கற்றல் கற்பித்தல் அனுபவங்களை இன்று பணிபுரியும் ஆசிரியர்களும் அதை நடைமுறைப்படுத்தி வருவதுதான் இதற்கெல்லாம் முழு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல நாடார் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த மாணவர்கள் சாமர்த்தியமா பேசுவான், சாதுரியமா செயல்படுவான். பள்ளியுடைய குறிக்கோள் வாக்கியமான முதல்வனாயிரு அல்லது முதல்வனோடு இரு என்பதற்கு ஏற்ப அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் மேல நல்ல பற்றும் பாசமும் உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அந்த பள்ளி மாணவர்களுக்கு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. நிறைய விஷயங்களை நீங்க பாடம் மூலமா மட்டும் கற்றுக்கொள்ள மாட்டீங்க. பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை முறையில தான் நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருப்பீங்க. அதைத்தான் நீங்க ரொம்ப சிலாகித்து பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே போல நாடார் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சேர்ந்து ஒரு இலக்கணம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பு கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் அதை திட்டமிட்டு அதை படிப்படியாக நிறைவேற்று அதில் வெற்றி பெறக்கூடிய திறமை இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் உண்டு. அதே போல இந்த நிறுவனத்தில் பயின்ற மாணவ செல்வங்களுக்கும் உண்டு. ஆண்டுகள் பல கழிந்து சென்றாலும் வருடங்கள் பல ஓடினாலும் மாணவர்கள் மனதில் என்றும் நீங்காது நினைத்து இருப்பது விழாக்களும் கொண்டாட்டங்களும் தான். நம்ம பள்ளிக்கூடத்தில் பிறந்த நாள் விழா என்றாலே அந்த மாணவன் அப்படி ஜெகஜோதியா வருவான். ஸ்கூலுக்குள்ள அசம்பிளியில வாழ்த்து என்ன, கிளாஸ் ரூம்ல வாழ்த்து பாட்டு என்ன, ஒருத்தருக்கு பரிசு பரிமாற்றங்கள் என்ன, தெரிஞ்சவன் தெரியாதவன் பழகினவன் பழகாதவன் எல்லாரும் கை கொடுக்குவான். ஒரு 7 பையனுக்கு அந்த 5ஆம் பையன் கை நின்று வேகமா கை கொடுத்துக்குவான். அந்த அளவுக்கு மாணவர்கள் ஒருவருக்கொருவர் ரொம்ப அருமையா பழகுவாங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இது ஓர் வேலை, இது ஏன் வேலை அப்படிங்கிறதே இருக்காது. இது நம்முடைய வேலை
அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிவு நம்ம பிள்ளைகளுக்கு உண்டு. இதே மெயின் தினமும் 400-500 பேர் சத்துணவு சாப்பிடுவான். கிளாஸ் ரூமாகவும் இருக்கும். அந்த 12க்கு அரேஞ்ச் பண்ணி உடனே பெரிய மாணவர்கள் எல்லாரும் அவ்வளோ பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் உணவு எடுத்து இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வரிசை அமர வைத்து அவங்களுக்கு தண்ணீர் ஊற்றி அந்த சாப்பாடு கொடுத்து இவனை அண்ணன் அண்ணன் எனக்கு என்ன அண்ணன் 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 கூப்பிடுவோம். கூப்பிட்டு அதை சாப்பிடக்கூடிய நேர்த்தியை பார்ப்பதற்கு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். ஏன்னா என்றென்றும் நம்மளுடைய மனதில் இந்த இடம் ஒரு நீங்காத நினைவுகளை தரக்கூடிய இடம் இந்த மெயின் ஹால். முன்னமெல்லாம் ரொம்ப உயரமாக தெரியும். நீங்கள் படி ஏறி இதில் இருந்திருப்பீங்க. முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடமே இப்போ அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக நம்ம காமராஜர் பிறந்தநாள் விழா நம்ம பள்ளி நிர்வாகத்தில் அந்த ஆண்டு விழா மேடையில் கொடுப்பாங்க. கலைமகள் விழா அப்படின்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் தம்பி தங்கச்சியோட நீங்கள் இப்படி வருஷத்துக்கு நின்னீங்கன்னா அப்போம்லாம் 30 மூடை 40 மூடை பொறி வாங்குவாங்க. எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிளாஸ்டிக் பையெல்லாம் கொண்டு வர மாட்டீங்க. எல்லாம் மஞ்சள் கொண்டு வருவீங்க சார். எல்லாம் சார் வரிசையாக நின்று அந்த பை நிறைய மாணவர்களுக்கு அள்ளி கொடுக்குற காட்சியும் மனதை ரொம்ப கொள்ளை கொள்ளும். அதுபோல் மாவட்ட அளவில் வட்டார அளவில் போட்டிகள்னா நம்ம பிள்ளைங்க போய் நின்னாலே சொல்லுவாங்க, நாடா ஸ்கூல் பிள்ளைங்க வந்துட்டாப்பா, அந்த பிள்ளைங்க தான் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு அந்த சமூகத்தில் இன்னைக்கும் ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது அப்படின்னா அதுக்கு இங்குள்ள டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியமான காரணம். அடுத்து விளையாட்டு விழானா சொல்லவே வேண்டாம். நீங்கள் படிக்கிற காலத்தில் நாடகம் மேல்நிலை பள்ளிக்கு அழைத்துட்டு போய் அந்த விளையாட்டு விழா நடக்கும். 8 மணிக்கு அத்தனை பேர் ஆஜராயிருவாங்க. அணிவகுப்பு என்ன, பிரமிடு என்ன, ஒரே கோலாகல கொண்டாட்டமாக இருக்கும். ஒலிம்பிக் டான்ஸ் என்ன, விளையாட்டுகள் என்ன, அந்த வெற்றி பெற்று அந்த வெற்றி கணக்கில் அந்த மாணவர்களோட சேர்ந்து அந்த வெற்றி மேடையில் ஏறி வெற்றி பதக்கம் வாங்கி அந்த வெற்றி வீடம் சுற்றி ஒரு மந்தகாச புன்னகையோடு அந்த மாணவர்கள் பொருட்படுத்தி நிற்கிற காட்சிகள் நாங்கள் இப்பவும் வருடந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலுமே எங்களுக்குமே அது எங்களுடைய மனதில் நீங்காத நல்ல காட்சிகள். அடுத்து கீதையினுடைய சாராம்சத்தையே நான் நம்ம பயணத்திலிருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எது இன்று உன்னுடையதாக அது நாளை மற்றொருடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொருடையதாகிறது. இதுவே உலக நியதி, படைப்பினுடைய சாராம்சம்னு சொல்லுவாங்க. நம்ம பசங்க தேர் திருவிழா தெப்ப திருவிழா முடிஞ்ச உடனே புத்தம் புது பொருட்கள் நிறைய வகுப்புக்குள்ள நடமாடும். எல்லாருடைய பேக்லையும் இருக்கும். அந்த பையன் ஒரு பெல்ட் புதுசாக போட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம், இல்லை ஒரு தொப்பி வாங்கிட்டு வந்திருக்கலாம், இல்லை ஒரு புது ஜெர்கின் ஏதாவது புதுசாக வாங்கிட்டு வந்திருப்பான், வாட்ச் வாங்கிட்டு வந்திருப்பான். முதல் பிரிவு ஒருத்தன் கையில் இருக்கும், அடுத்த பிரிவு அடுத்த செகண்ட் உள்ள கையில் இருக்கும். மதியம் பார்த்தா அது பக்கத்தில் ஒருத்தே போயிடும். சாயந்தரம் ஆகிதான் அது வாங்கின கைக்கு திரும்பும். அதாவது இது என்னுடையது அது உன்னுடையது அப்படின்னே அந்த குழந்தைங்களுக்கு வேறுபடியாக இருக்காது. இது எல்லாமே நம்முடையது அப்படின்னு இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் பரிமாற்றத்தை பார்க்கணும், காக்கா கடி கடிச்சு கொடுக்கும். ஒரு கொய்யாப்பழம் வாங்கி 5 அணில்கள் கொடிச்சு சாப்பிடும். இப்போ மாதிரி துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கிடையாது. நல்லா சிறு நெல்லிக்காய், பெரு நெல்லிக்கனி, மாம்பழம், கொய்யாப்பழம், மக்காச்சோளம், கப்பக்கிழங்கு, இந்த மாதிரி ரொம்ப சுண்டல் அப்படி ரொம்ப பிள்ளைங்க கொண்டு முன்னெல்லாம் நீங்க படிக்கிற காலத்துல வருடத்துல ஆண்டு இறுதி தேர்வுக்கு முதல் வாரத்துல கிளாஸ்ல ஒரு டீ பார்ட்டி கொண்டாடுவீங்க. ரொம்ப ஜமாத்து கொண்டாடுவீங்க. அங்கே கோவில்பட்டியில் உள்ள எல்லா பேக்கரிலையும் எல்லா ஸ்வீட் ஸ்டால்ல உள்ள அத்தனை வித பதார்த்தங்களும் வகுப்பறையில் வந்துடும். போர்டில் அப்படி அலங்கரிப்பாங்க, அப்படி வண்ணத்துவாங்க கட்டுவாங்க. எல்லாரும் மதியம் எப்படா வந்து காத்திருப்பாங்க. மதியம் லஞ்ச் பண்ணி விட்டோம்னா அப்படி பிரியாணி கமகமுக்கும் ஒரு புரோட்டா ஒரே வாசனையா இருக்கும். எல்லாருக்கும் எல்லா வகை உணவையும் ஊற்றி பரிமாறி சிரித்து சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு டீச்சர்லையும் கொண்டு வந்து கொடுத்து, டீச்சர் நீங்க ரசனா குடிங்க, ஃப்ரூட்டி குடிங்க, ஒரே நேரத்தில் எத்தனையோ குடிக்க முடியும், கொக்காகோலா குடிங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, கேக் சாப்பிடுங்கன்னு ரொம்ப பிள்ளைங்க ஆசையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசை, அன்பு, பாசம், அந்த மாதிரி உள்ள உணர்வுகள் நமக்கு என்றைக்குமே என்ன செய்யாது, மறக்கவே முடியாது. ரொம்ப என்ன சொல்லணும் அப்படின்னா
கலைஞர்கள் விழா ஏற்கனவே நான் சொல்லிட்டு சிறுசங்கிட்டு பழக்கம் உங்களுக்கு உண்டு. காலையில் ஒரு இன்டர்வியூ விடுவாங்க. லைப்ரரி புக்கு வாங்க போகிற கூட்டம் லைப்ரரி புக்கு வாங்க போகும், பண்டை வாங்கி சாப்பிட்ற கூட்டம் பண்டை வாங்கி சாப்பிட போகும். அந்த நேரத்தில் குட்டி கரெக்டாக என்ன செய்யலான்னு செய்ய ஒரு ஏற்பாடு பண்ணி அங்கே ஒரு கூட்டம் இருக்கும். அதோட நம்ம நெசவு ஆசிரியர்கள் எல்லாம் சிறுசேமிப்பு திட்டத்தில் ஒரு நோட்டு போட்டு எழுதி கொடுத்து விடுவாங்க. நீங்கள் பணம் சேர்த்தீங்க எவ்வளோ சேர்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆண்டுகளில் நாடா நடுநிலைப்பள்ளி கோவில்பட்டி அளவில் முதலிடம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அதிக பணம் சேர்த்து அதற்கு நமக்கு அமைச்சர்கள் எல்லாம் மின்விசிறிலாம் வாங்கி கொடுத்து அந்த மின்விசிறி இன்னும் நம்ம ஹெச்எம் ரூமில் ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் சிறு வயதிலேயே அந்த சிறுசேமிப்பு பழக்கம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு அது ஒரு அடித்தளமாக இருந்தது. எல்லாத்துக்கும் ஹைலைட்டு இன்ஸ்பெக்ஷன் தான். இன்ஸ்பெக்ஷன் சொல்லி ஒரு வாரத்துக்குள்ள அந்த காலம் பண்ணிடுவாங்க. என்ன பொருள் வேணும்னு சொன்னால் போதும், அங்கே சிரஞ்சீவி மலையை பெயர்த்துட்டு வர்ற மாருதி போல என்ன சொன்னாங்க எட்டு சொல்றதுக்கு முன்னாடி என்னையா இருப்பாங்க. கடைசி பார்த்தா வரக்கூடிய ஆய்வாளருக்கு 50 வகுப்புகள் பார்க்க முதல்ல நேரம் இருக்காது. ஒவ்வொரு வகுப்பையும் ஒரு பெரிய கண்காட்சி பொருட்காட்சியாக இருக்கும். மாணவர்களுடைய கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கும். டீச்சர் வந்து ஒரு சின்ன வழிகாட்டுதல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பையன் பின்னி எடுத்துருவான். ஒரு சுவரில் ஒரு இடம் மீறி இருக்காது. என்ன கேள்வி கேட்டான்னா நான் இதை சொல்லுவேன், நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை வந்து பங்கேற்றுடுவாங்க. அதான் முக்கியம். அதாவது நல்லா படிக்கிறவன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்களும் கிடையாது, ஒன்றுமே தெரியாதவங்களும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி வகுப்புகளோட அத்தனை பேரும் கை கொடுத்து அந்த விழாவிலே ஒரு பெரிய இதாக ஆகிடுவாங்க. டீச்சர்ஸ் டேனா போதும், எங்களுக்கு இன்னைக்குமே அது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கதைதான் பிள்ளைங்க நினச்சிக்கிடுவாங்க. காலையிலிருந்து வகுப்பு ஒரே பேச்சாப்பு, இப்போ கொடுக்க எப்படி கொடுக்க நம்ம போர்டில் எழுதி கொடுத்தா நமக்கு தெரியாத மாதிரி நினச்சிக்கிட்டு ஹாப்பி டீச்சர் சொல்லுவோமா இல்லை ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்லுவோமான்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கும். ரொம்ப தயக்கத்தோட கூச்சத்தோட வெட்கப்பட்டுக்கிட்டு அந்த ஒரு வெட்டிங் பெண் அதாவது கொண்டு வந்து அதுக்கு ஒரு டீமாக இருந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்க. அதுதான் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு. நல்லா இருக்குது. அடுத்து பருவங்கள் பல மாறி மாறி போனாலும் உங்களுடைய வசந்த காலம் டூர், ஒரு நாள் டூர்னு சொன்னாலும் 3 பஸ் பிடிக்கணும், ஒரு வாரம் டூர்னு சொன்னாலும் 3 பஸ் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக பெற்றோர்கிட்ட சொல்லி என்ன செய்வாங்க, வந்துருவாங்க. முதல் நாள் லைட்டே வந்து இங்கே தங்குறது என்ன அதுக்குன்னு பொருட்களை சேகரித்து ரொம்ப பிள்ளைங்க ஒற்றுமையாக ஐக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக அதை கொண்டாடி தீர்த்துருவாங்க. இலக்கிய மன்ற விழாவாக இருந்தாலும் சரி, விளையாட்டு விழாவாக இருந்தாலும் சரி, சுதந்திர விழாவாக இருந்தாலும் சரி, ஆண்டு விழாவாக இருந்தாலும் சரி, உங்களை என்றுமே எங்களால் மறக்க இயலாது. நீங்கள் அனைவருமே வாழ்வில் வந்து நிலைத்த புகழும் நீடித்த ஆயுளும் நிறை செல்வமும் நிம்மதியும் பெற்று இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எங்களை சிந்தனா பெரிய ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம இணையநிலைக்கே போயின்னா கூட நம்மகிட்ட பிரச்சனை ஒருத்தர் வந்து நிற்பான். அதில் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதா நம்ம நினைப்போம். ஆனால் நாங்கள் பணி நிமித்தமாக கலெக்டரேட்டுக்கோ டைரக்டரேட்டுக்கோ அல்லது ஒரு எலெக்ஷன் டியூட்டிக்காகவோ இல்லை பிள்ளைங்களை டூர் போட்டு கேட்கும் போதோ இல்லைன்னா ஒரு ரயில் பயணங்களிலோ கண்டிப்பாக எங்களை தேடி ஒரு பையன் வருவான், ஒரு பிள்ளை வருவான். நான் வந்த உடனே எங்கள் நாடகத்தில் நீங்கள் இந்த டீச்சராக நான் இங்கே இந்த வருஷத்தில் படித்தேன் அப்படின்னு கடற்கடன்னு ஒரு 5-6 டீச்சர் பேர் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நான் விசாரிச்சேன்னு கண்டிப்பாக போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பிள்ளைங்க. அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அனைவரும் பையத்தில் வாழ்வாங்க வாழ வாழ்த்தி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன்.